श्रीरंगवीर रघुपुंगव वेदमौली गुरुवेदेन्द्र करुणा परिणामबोधं शेषाचले सुचिरबोधित छात्रवृंदं शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये। यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். இந்த யதீந்திரமய தீபிகாவில் பஞ்சீகரண பிரக்ரியா பார்த்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேனேஜ்மெண்ட்டில் கொஞ்சம் டேஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்க சொல்லி, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வைக்க சொல்லி, டெய்லி வைக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு சூச்சனை. ஏன்னா டெய்லி கஷ்டமாக இருக்கும் அவளுக்கு. டிஜிட்டல் கேம்பஸ்ன்றது வீக்லி த்ரைஸ் போகிறோம், ரெகுலராக வாசிக்கிறவாளுக்கு அந்த மாதிரி டெய்லி வச்சுக்கலாம். டிஜிட்டல் கேம்பஸ் தானே வீக்லி த்ரைஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லி வீக்லி த்ரைஸ் எல்லோரும் அவளுக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதனால் நாங்கள் 2 பேரும் முகுந்தன் சுவாமியும் நானும் இப்படி பிடிச்சிருந்தோம். அதன்படி வெட்னஸ்டே மார்னிங், அதாவது மண்டே வெட்னஸ்டே ஃப்ரைடே மண்டே பிரதம, அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் வெட்னஸ்டே மார்னிங். எடுக்க முடியல வெட்னஸ்டே மார்னிங்னால ஈவினிங் பார்த்துருக்கோம். இதில் பஞ்சீகரண பிரக்ரியா கடைசியாக பார்த்தோம். தத்திர ரஜதாம்சஸ்ய சொல்பத்வாத் தத்திர ந வியவஹாரா இது தஜ்ஞானம் பிரமஹா. சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் அப்படின்ற ஞானம். சுக்தியை பார்த்து இது ரஜதம் அப்படின்ற ஞானம் ஏற்படுகிறது. நம்முடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் அது சத்தியமான ஞானம். அப்போது எல்லாமே சத்தியம், பார்க்கின்ற பொருட்கள் எல்லாமே சத்தியம்னா பிரமமே கிடையாதா? பிரமம் இல்லைன்னா சத்தியம் எப்படி நிரூபிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால், ரஜதாம்சம்ன்றது அங்கே சொல்பமாக இருக்குது, கொஞ்சோண்டு தான் இருக்குது, 0.1% தான் இருக்குது. 99% 99.99% சுக்தி தான் இருக்குது. இப்போ ரஜதாம்சஸ்ய சொல்பத்வாத்து இதம் ரஜதம் அப்படின்னு விவகாரம் அங்கே நிச்சயமாக இல்லை. இதம் ரஜதம் அப்படின்ற விவகாரமானது இல்லாதபடினால சுவாமி இதம் ரஜதம் தான் பிரமம் ஏற்படுறது, ஆனால் தான் அது பிரமம். இதம் ரஜதம்ன்ற நிச்சயமான ஞானம் இல்லை. இதம் ரஜதம்ன்ற நிச்சய ஞானம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? கடலில் இருக்க அந்த ரஜதம் சிப்பி ஓடு எல்லாத்தையும் ரஜதம் நினச்சிட்டு கரையில் கொண்டு போய் கொடுத்துருவோம். ஆனால் அப்படி இல்லையே, அதனால் அது பிரமஹா. சுக்திம்ச பூயஸ்துவாத்து பூயஸ்வஜானாத்து பிரம்ம நிவர்த்தி. சுக்தி தானே எல்லா இடத்துலையும் தெரிகிறது, பார்க்கும் இடமெல்லாம் சுக்தி தான் இருக்குது. இப்போ இயம் சுக்திஹி அப்படின்னு ஞானம் இருக்கிறபடினால பிரம்ம நிவர்த்தி அப்படின்னு சொன்னோம். அன்றைக்கி அப்புறமா சொப்பனாதி ஞானம் தூ யதார்த்தமேவ அப்படின்னு பார்த்தோம். நம்முடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் சுவாப்ன பதார்த்த சிருஷ்டிகர்த்தா பரமாத்மா தான். இப்போ நம்முடைய கர்மாக்களின் அனுகுணமாக பரமாத்மா சொப்ன பதார்த்தங்களை சிருஷ்டிக்கின்றான். இப்போ இவ்வளோ தெரிஞ்சுதான் போகிறோம். நாம் பின்னாடி ஸ்ரீபாஷ்யம் வாசிக்கிற காலத்தில் ரொம்ப விஸ்தாரமாக வாசிக்கலாம். அடியனே ஸ்ரீபாஷ்யம் காலக்ஷேபம் எடுத்துட்டுருக்கேன். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காத்தால் 7:15 8 மணி 8:15 வரைக்கும் எடுக்கிறேன். அதில் கூட இஷ்டம் இருக்கிறவா அதில் கூட கலந்துக்கலாம். சொப்னாதி ஞானம் து சத்தியமேவ தத்தத் புருஷானுபாவியதையா தத்தத் காலாவசான ரதாதீன் பரமபுருஷா சிருஜதி இதி சுத்தியா அவகமியதே. அந்தந்த புருஷர்களாலே அனுபவிக்கப்படக்கூடிய விஷயமாக அந்தந்த காலத்திலே தோன்றக்கூடியதான ரதாதிகளை பரமபுருஷன் சிருஷ்டிக்கின்றான் அப்படின்றது அந்த ஸ்ருதியினால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அடுத்ததும் சத்தியம்னு சொல்கிறார். எதுன்னா
பீதசங்கா அப்படின்னு ஞானம் ஏற்படுறது. இப்போ லோகத்தில் வெள்ளை சங்கு இருக்கு. அந்த சங்குன்றது வெள்ளை நிறத்தில் தான் இருக்கும் இல்லையா? வெள்ளை சங்கு இருக்கு. அந்த வெள்ளை சங்கானது சில பேருக்கு மஞ்சள் கலரில் தெரிகிறதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது யாருக்கு கண்ணில் மஞ்சள் காமாலைன்ற தோஷம் இருக்கோ அவனுக்கு மஞ்சள் கலரில் தெரியுது. பொதுவாக சங்க பார்த்தால் என்ன ஞானம் ஏற்படணும்? சங்க பார்த்த உடனே நமக்கு ஸ்வேதசங்கா அப்படின்னு ஞானம் ஏற்படணும். ஸ்வேதசங்கா அப்படின்னா வெள்ளை நிறத்தில் சங்கு என்பதாக ஞானம் ஏற்படணும். ஆனால் அப்படி ஞானம் ஏற்படலை. எப்படி ஞானம் ஏற்படுகிறது? பீதசங்கா அப்படின்னு அவனுக்கு மட்டும் ஞானம் ஏற்படும். எல்லாருக்கும் தோஷம் இல்லாதவனுக்கு ஸ்வேதசங்கான்னு ஞானம் ஏற்படுறது. தோஷம் இருக்கிறவனுக்கு பீதசங்கா அப்படின்னு ஞானம் ஏற்படுறது. ஸ்வேதசங்கான்றதும் சத்தியம்தான், பீதசங்கான்றதும் சத்தியம்தான் அப்படின்னு சொல்றார் இங்க விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில். நாம அவன் கேட்போமா இல்லையா? சுவாமி, ஸ்வேதசங்கா அப்படின்றது சத்தியம், பீதசங்கான்றது எப்படி சுவாமி சத்தியமாகும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றார், பீதசங்கா இத்தியாதௌ. பீதசங்கா அப்படின்னு சில ஞானம் ஏற்படுகிறது இல்லையா? அதெல்லாம் பீதசங்கான்னா மஞ்சள் நிறத்து சங்குன்னு அர்த்தம். மஞ்சள் நிறத்தில் சங்கு. பீதசங்கா இத்தியாதௌ நயனவர்த்தி பித்த திரவிய சயுக்தா. அதாவது கண்ணிலேருந்து போகக்கூடியதான கிரணம் நாயனவர்த்தி, அதாவது கண்களில் இருக்கக்கூடியதான மஞ்சள் காமாலை என்கின்றதான ஒரு தோஷம். கண்ணில் வந்து மஞ்சளாக ஒரு சாலிட் இருக்கும் இல்லையா? அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த தோஷத்தில் நம்முடைய கண்ணு மொத்தம் பரவி இருக்கும். அது பித்த நாயனவர்த்தி கண்களில் இருக்கக்கூடியதான பித்த திரவிய சயுக்தா. பீத்த திரவிய சயுக்தா, பித்த திரவிய சயுக்தா அதாவது பித்தம்னு சொல்லக்கூடியதான திரவியத்தினாலே சேர்ந்ததான நாயன ரஷ்மயா, கண்களிலிருந்து செல்லக்கூடியதான கிரணங்கள். அவனுக்கு ஏன் மஞ்சள் கலரில் தெரிகிறது? கண்ணு சத்தியம், கண்ணில் இருக்கக்கூடியதான பித்த திரவியம் சத்தியம். அந்த பித்த திரவியத்தினால உண்டான நாயன ரஷ்மிகள், கண்ணிலிருந்து போகக்கூடியதான கிரணங்கள், அது சத்தியம். நாயன ரஷ்மயா சங்காதிபிகி சக சயுஜ்யந்தே, சங்கத்தோடு சேர்ந்து இருக்கின்றது. சங்கத்தோடு சேர்ந்து இருக்கின்றபடியினால அதுவும் பீதசங்கா அப்படின்னு ஏற்படுறதும் சத்தியமான ஞானம்தான் அப்படின்னு சொன்னார் சுவாமி. சத்தியமான ஞானம்னா எல்லார் கண்ணுக்கும் பீதசங்கா அதுதானே சுவாமி தெரியணும். இல்லப்பா, அவன் கண்ணில் தோஷம் இருக்கு. அவன் கண்ணில் தோஷம் இருக்கிறபடினால அவன் அந்த தோஷத்தை கொண்டு பார்க்கின்றான். சுவாமி, அவன் கண்ணில் தோஷம் இருக்கு, மஞ்சள் நிறத்தில் கிரணங்கள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியலையே சுவாமி. உனக்கு தெரியாது. ஏன்? அது சூக்ஷ்மமாக இருக்கும், அது அத்தியந்த சூக்ஷ்மமாக இருக்கும். அதனால தான் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு வெள்ளையாக தெரியுது, அவனுக்கு மஞ்சளாக தெரியுது. ஏன் அப்படின்னா தத்ர பித்தகத பீதிமா அபிபூதா சங்ககத சுக்லிமா ந கிரஹ்யதே. அங்கே பித்தகத பீதிமா அபிபூதா. பீதிமா அபிபூதான்னா அதாவது அங்கே இருக்கக்கூடியதான பித்தம் என்கின்ற திரவியத்தினால சேர்ந்த மஞ்சள் நிறத்தன்மையானது வெளிப்படுகிறதே தவிர சங்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறமானது வெளிப்படலை. பித்தகத்தை பீத்திமா அபிபூதா, கண்ணு மொத்தம் மஞ்சள் காமால, அதனால மஞ்சள் நிறமானது அவனுடைய கண்ணில் இருக்கு, அவனுடைய கண்ணை ஆக்கிரமிச்சுட்டு இருக்கு. அப்போ அந்த ஆக்கிரமிச்சுட்டு இருக்கிறபடினால அந்த ரேஸ் அந்த எல்லோ கலர்லேயே போகிறது. அதனால பித்தகத்தை பீத்திமா அபிபூதா
சங்ககத சுக்லிமான கிரிக்கிறது. அவ்வளவு இருக்கு. இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கு அவருடைய கண்ணில் வந்து மஞ்சள் நிறம். அத்தः சுவர்ணானுலிப்த சங்கஸ்வவத் சங்கவத் பீதசங்கா இது பிரதீயதே. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கானது தங்கத்தினால பண்ணப்பட்ட சங்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு. இப்போ எங்கள் ஆச்சாரியன் வந்து பரகால சுவாமி. நீங்கள் பரகால மடத்தில் பார்த்தா தெரியும். பரகால மடத்தில் போகிறவா எப்பயாவது போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியலாம், பார்க்கலாம். அதாவது நீங்கள் இந்த ஹயகிரீவ ஜெயந்தி, பாஷ்யகார ஜெயந்தி, தேசிகன் ஜெயந்தி இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா, அதாவது இப்போ கூட அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆச்சாரியன் நட்சத்திரம், அமாவாசைக்கு முன்னாள் அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த சங்கு பார்க்கலாம். முழுக்க முழுக்க தங்க தகுடு அடிச்சிருப்பா அந்த சங்குல. அதெல்லாம் சுவர்ணானுலிப்த சங்கவது. சுவர்ணத்தை போல இருக்கக்கூடிய, சுவர்ணத்தினால் பண்ணப்பட்டதான சங்கம் போல அவனுக்கு பீத சங்கா இது பிரதீயதே. பீத சங்கான்னு ஞானம் ஏற்படும். சூக்ஷ்மத்வாத்து பீத்திமா ஸ்வநயன நிஷ்கிராந்ததையா ஸ்வேனைவ கிரஹ்யதே நது அந்யைஹி. அதாவது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கிறபடினால பீத்திமா அந்த மஞ்சள் நிறமானது ஸ்வநயன நிஷ்கிராந்ததையா அவனுடைய கண்களிலிருந்து வெளிப்பட்டு சங்கத்திற்கு செல்கிறபடியினால ஸ்வேனைவ கிரஹ்யதே அவனால் மட்டுமே அப்படி கிரகிக்கப்படுகிறது. நது அந்யைஹி மற்றவர்களால் கிரகிக்கப்படவில்லை. ஜபா குசும சமீபவர்த்தி ஸ்பட்டிகமணிரப்பி ரக்தா இது கிரஹ்யதே. ஜபா குசுமம்னா அது என்ன சொல்றது, செம்பருத்தி பூ. அதுக்கு என்ன இங்கிலீஷில் ஹைபிஸ்கஸோ எதோ சொல்கிறாள். அப்படி இருக்கக்கூடியது. இப்போ அந்த செம்பருத்தி பக்கத்தில் ஸ்பட்டிகமணியை வச்சால் ஸ்பட்டிகமணியும் ரெட் கலரில் தெரியும். ஜபா குசும சமீபவர்த்தி ஸ்பட்டிகமணிரபி. ஜபா குசுமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஸ்பட்டிகமணியும் ரக்த இது கிரஹ்யதே ரக்தமாக தெரியும். தஜ்ஞானம் சத்தியமேவ, அந்த ஞானமும் சத்தியம்தான். மரீச்சிகாயாம் ஜலஜானமபி. மரீச்சிகாயாம், மரீச்சிகான்னா மிராஜ், காணல் நீர். மரீச்சிகாயாம் ஜலஜானமபி பஞ்சீகரண பிரக்ரியையா பூர்வோக்தவத்து உபபத்தியதே. மரீச்சிகா அந்த காணல் நீரில் ஜலம் இருக்கிறா போல நமக்கு தோன்றது இல்லையா, அதுவும் பஞ்சீகரண பிரக்ரியையின் மூலமாக பூர்வோக்தவத்து உபபத்தியது. எப்படி ஜபா குசுமத்துக்கு பக்கத்தில் ஸ்பட்டிகமணி வச்சால் ரெட்டு கலரில் தெரியறதோ, எப்படி பீத்தகத பீத்திமா கிரஹ்யதே அப்படின்னு பித்த திரவிய சயுக்தா ஸ்வநாயன ரஷ்மயா சங்காதிபிசக சயுஜ்யத்தைலாம் சொன்னோம் இல்லையா. மஞ்சள் சங்கு என்று அவனுக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் எப்படி சத்தியமோ அதே மாதிரி காணல் நீரில் தோன்றக்கூடியதான ஜலஜானமும் சத்தியம். பஞ்சீகரண பிரக்ரியா து உத்தரத்தவக்ஷியதே. பஞ்சீகரண பிரக்ரியா இங்கே சொல்லலை, பின்னாடி சொல்ல போகணும் பஞ்சீகரண பிரக்ரியான்றது. நான் அன்றைக்கே சொன்னேன், 4வது அவதாரம் பிரகிருதி அவதாரம். பிரகிருதி அவதாரத்தில் இது ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறார் பஞ்சீகரண பிரக்ரியான்னா என்னன்னு சொல்லிட்டு. அது அடியன் முன்னாடியே விவரித்து சொல்லிட்டேன். இது பங்கி பிரகாரம் பார்த்தீங்கன்னா அங்கே பிரகிருதி அவதாரத்தில் சொல்கிறார். பஞ்சீகரண பிரக்ரியா து உத்தரத்திர வக்ஷியதே திக் பிரமோபி ததைவ திஷி திகந்தரஸ்ய வித்யமானத்வாத் அவச்சேதகமந்தரேன திகிதி திரவியாந்தர அனங்கீகாராச்ச திக் பிரமோபி ததைவ. இப்போது புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம். பொதுவாக இப்போல்லாம் நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கோம், இல்லைன்னா செல்ஃபோன் இருக்குது. பெரியவாள் அந்த நாளில் என்ன பண்ணுவோம்,
அதாவது அடியனே பல முறை கேட்டிருக்கேன், எது கிழக்கு அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கோம். திக் பிரமஹா, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்கின்ற திக் பிரமமானது எப்படி ஏற்படுறது? திக் பிரமஹாபி ததைவ. ஏன்னா திசி திகந்தரஸ்ய வித்தியமானத்வாத். ஒரு திக்கில் மற்றொரு திக்கினுடைய சம்பந்தமானது இருக்கிறபடியினால திக்கு பிரமம் ஏற்படும் இல்லையா? இந்த ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத்து, சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா? நார்த் ஈஸ்ட்லேருந்து கிளம்போம் சூரியன் எப்போனா இப்போ தட்சிணாயனத்தில், சவுத் ஈஸ்ட்லேருந்து கிளம்போம் உத்தராயணத்தில். இதெல்லாம் வச்சுட்டு பெரியவாள் அந்த நாட்களில் எல்லா விதமான கணக்குகளையும் பார்த்தா. இப்போ டெக்னாலஜி இருக்குது, எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாதப்போ அவர்கள் சுலபமாக எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சார்கள். எதனால்? திசி திகந்தரஸ்ய வித்தியமானத்வார். அவச்சேதக மந்திரேன திகிதி திரவியாந்திர அனங்கீகாராச்ச. இப்போது சொல்லும்போது இது கிழக்கு திசை, இது மேற்கு திசை, பிராச்சி உதீச்சி இப்படிலாம் சொல்ல. நம்ம இது கிழக்கு திசை இது மேற்கு திசை அப்படின்ற விவகாரங்கள்லாம் நம்ம அப்படி பண்ணலை. இது வேற ஒரு திக்கு. திகி திகந்தராச்ச திரவியாந்திர அனங்கீகாராச்ச. இதை வேற ஒரு, அதாவது கிழக்கு திசை என்பது ஒரு திரவியம், மேற்கு திசை என்பது ஒரு திரவியம்னு யாரும் ஒத்துக்கலையே இல்லையா? திசை எப்படி அது நாளாக பிரிஞ்சிருக்கு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. கிழக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல. ஏன் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லனா, நமக்கு கிழக்கா இருக்கிறது இன்னொருத்தருக்கு மேற்கா இருக்கும், நமக்கு மேற்கா இருக்கிறது இன்னொருத்தருக்கு கிழக்கா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நாம் நிற்கக்கூடிய திசையை வச்சு நம்ம ஒரு திக்குன்னு தான் விவகாரம் பண்றோம். அலாத்த சக்கராதௌத்து சைக்ரியாத்து அந்தரால கிரகணாத்து தத்தத் தேச சயுக்தா தத்தத் வஸ்துனா ஏவ சக்கராக்காரேன கிரகணம். உங்களுக்கு ஸ்பஷ்டமாக சொல்லணும்னா, அலாத்த சக்கரம்னா இந்த ஸ்பின் வீல். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மால்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஸ்பின் வீல்னு ஒன்று இருக்கும். அதில் இப்படி சுற்றுவோம், எல்லாமே வேகமாக சுற்றுவாங்க ஸ்பின் வீலில். அதுக்கத்தில் எல்லாமே வேகமாக சுற்றும், டோட்டலாக மொத்தமாக வேகமாக சுற்றும். அதுதான் அலாத்த சக்கரம். இன்னும் உங்களுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த அதாவது இந்த மாவலி சுற்றுவோம். மாவலி சுற்றுறதுன்னா இந்த பெரியவாளுக்கெல்லாம் தெரியும். இந்த கார்த்திகை மாதம் இப்போல்லாம் அதெல்லாம் வருது இல்லை, இங்கெல்லாம் மதுராந்தகத்துலேயே இல்லை, எப்படி மற்ற ஊர்லாம் இருக்கும். இந்த மாவலின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து உமி போட்டு நம்மளே தயாரிப்போம். சின்ன வயசில் நாங்கள்லாம் தயாரிப்போம். இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ரோட்டில் விற்றுன்னு வந்தால் அதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் எதுவுமே இப்போல்லாம் கிடையாது. அந்த மாவடி சுற்றுலாம் சுற்றி இருக்கிற எல்லாரும் சுற்றுற மாதிரி இருக்கும் நமக்கு. அதே மாதிரி ஜெயின் வீல்ஸில் சுற்றினா அதெல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கும். அலாத்த சக்கராத உத்து சைக்கிரியாத்து அந்தரால கிரகணாத்து. உள்ளுக்குள்ள ஒன்றும் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்தரால கிரகணாத்து. தத்தத் தேச சயுக்தா தத்தத் வஸ்துனா, அந்தந்த தேசத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் நம்ம கூடயே வராமல் இருக்கும். ஆனால் அது அங்கே தான் நின்றுட்டு இருக்கு. சரி, நம்ம கூட வருது, அது பிரம்மமா அப்படின்னா இல்லை, அதுவும் சத்தியம்தான். சக்கராக்காரேன கிரகணம் அவளை சேர்ந்து சுற்றுறா போல இருக்கு. தலபி சத்தியமேவா. அதே மாதிரி தர்ப்பணாதிஷு கண்ணாடியில் நிஜமுகாதி பிரதீதிரப்பி யதார்த்தா. என் கண்ணாடி, இப்போ எனக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்குது 6 வருஷத்துக்கு, அதில் நான் பார்த்துட்டு இருக்கேன், என் முகம் தெரிகிறது, அதுவும் சத்தியம்தான். நிஜமுகாதி பிரதீதிரப்பி சத்தியம் யதார்த்தா.
தர்ப்பணாதி பிரதிகத கதையா நாயன ரஷ்மயா. என் கண்ணிலேருந்து ஒரு ரேஸ் போகிறது, அது கண்ணாடியில் படுறது, கண்ணாடியில் பட்டு திருப்பி தர்ப்பணாதி கிரகண பூர்வகம் நிஜமுகாதி கிருண்ணந்தி, கண்ணாடியில் பட்டு அங்கேருந்து அந்த ரேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி என் கண்ணில் படுறது, என் மூஞ்சியில் படுறது. உடனே என் மூஞ்சி அந்த கண்ணாடியில் தெரியாது. ரொம்ப சீக்கிரமாக நடக்கிறது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்கிறது இந்த வேலை. என் கண்ணிலேருந்து போகக்கூடிய ரேஸ் ஆனது அந்த கண்ணாடியில் பட்டு அந்த ரேஸ் திருப்பி என் முகத்தில் அடிக்கிறது. அதனால அந்த கண்ணாடியில் என் முகம் தெரியாது. தர்ப்பணாதி பிரதிகத கதையா நாயன ரஷ்மயா. பிரதிகத கதையா, என் கண்ணிலிருந்து சென்று அங்கு தடை ஏற்பட்டு திரும்பி வந்த ரஷ்மிகள். பிரதிகதம்னா தடை. தர்ப்பணாதி கிரகண பூர்வகம், தர்ப்பணத்தில் பட்டு கிரகித்து நிஜமுகாதி கிருண்ணந்தி, என்னுடைய முகத்தை அது கிரகிக்கின்றது. தத்ராபி, அங்கேயும் கூட அதிசைக்ரியாத்து. உங்களுடைய கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் கடைசியில் பண்ணுறேன், கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கணும். தத்ராபி அதிசைக்ரியாத்து, அங்கேயும் கூட ரொம்ப சீக்கிரமாக வேலை நடக்கிறபடினால அந்தரால அக்ரஹணாத்து, மத்தியில் என்ன நடக்கிறது என்பது தெரியாத காரணத்தினால ததா பிரதீதி, அப்படிப்பட்ட ஒரு பிரதீதியானது ஏற்படுகிறது. அதுக்கு மேலே த்விச்சந்திர ஜானாதோபி அங்குலி அவஷ்டம்ப திமிராதிபிகி நாயன தேஜா நாயன தேஜோகதி பேதேன சாமக்ரி பேடாத் சாமக்ரி துவயம் அந்யோன்ய நிரபேட்சம் சந்திரவத் கிரகணே சந்திரத்வய கிரகணே ஏதுர்பவதி. அடுத்தது ஒன்று, இந்த கண்ணில் கையை வச்சு விரலை வச்சு கண்ணில் நோண்டி பார்ப்பா சில பேர். நம்ம கூட சின்ன வயசுலாம் பண்ணுவோம். இந்த மொட்டை மாடியில் இருந்தோம்னா இந்த கண்ணில் விரலை வச்சு நோண்டி பார்த்தா சந்திரன் ரெண்டாக தெரியும். இப்போல்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் ரெண்டாக தெரியும். த்விச்சந்திர ஞானாத ஒப்பி, உடனே என்ன ஞானம் ஏற்படுறது? இரண்டு சந்திரன் என்று ஞானம் ஏற்படுகிறது. அதுவும் சத்தியம்தான். த்விச்சந்திர ஞானாதபி ஞானாதவ் அபி, த்விச்சந்திர ஞானத்திலையும் கூட அங்குள்ளி அவஷ்டம்ப, அங்குள்ளி அவஷ்டம்னா கையை வச்சு நோன்றபடினால, அவஷ்டம்ப திமிராதிபிகி, நான் கையை வச்சு நோண்டினபடினால அந்த கண்ணுடைய ஒரு மாற்றம் ஏற்படுறது. திமிரத்தில் அந்த கேட்ராக் இருக்குல்ல, அது ஒரு மாற்றம் ஏற்படுறது. நாயன தேஜோகதி பேதேன, அதில் இருந்து வெளிக்கிளம்பக்கூடிய கிரணங்கள் இரண்டாக வெளிக்கிளம்புறது. ரேஸ் வந்து ரெண்டாக போகிறது. சாமக்ரி பேதாத்து, இந்த கிரணம் இரண்டாக செல்லுகின்றபடியினால சாமக்ரி பேதாத்து, சந்திரன் இரண்டாக இருக்கின்றபடியினால சந்திரத்வய ஞானமானது எனக்கு ஏற்படுறது. அதுவும் சத்தியம்தான். சாமக்ரி துவயம் பாரமார்த்திகம் சந்திரத்வய ஞானம் பவதி. சாமக்ரி துவயம் பாரமார்த்திகம், உண்மையாக ஏற்படக்கூடிய ஞானத்தினால இரண்டு சந்திரன் இருக்கிறா போல எனக்கு தோன்றது. அதுவும் சத்தியம். அதுக்கு மேலே அத்தா சர்வம் ஞானம் சத்தியம் சவிசேஷ விஷயம் ச, ஆகையினால சர்வம் ஞானம் சத்தியம் சவிசேஷ விஷயம்தான். எல்லாமே சவிசேஷத்துவத்தை பிரதிபாதிக்கக்கூடியதாக தான் இருக்கோ தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு விசேஷங்களுடன் கூடிய ஞானம் தான் ஏற்படுகிறதே தவிர நிர்விசேஷமான எந்த ஞானமும் ஏற்படவில்லை அப்படின்னு அத்வைதிகளுக்கு கண்டிக்கிறார். இதோடு இருக்கட்டும். இன்னைக்கு நாளைக்கு கார்த்தாலே வச்சுக்கலாம் கவிதா, நாளைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை கார்த்தாலே வச்சுக்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.